எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைபோட தான் மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 24,000க்கும் மேலே வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு சோர்வு அப்படிங்கிறது நடந்து 23,853 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி சண்டேவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த பீஸ் டீல் வந்து சைன் ஆயிடும் அப்படிங்கிறத ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தான் மார்னிங்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்தபடி அந்த டீல் அப்படிங்கிறது சைன் பண்ணல. ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து ஒரு இன்டீரியம் பேக்ட் தான் வந்து சைன் பண்ண போறாங்க. அது வந்து ஒரு 60 நாளைக்கு இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு இடையில சீஸ் ஃபயரை வந்து கண்டினியூ பண்ண போகுது. ஸோ அந்த கேப்ல திரும்ப நெகோசியேஷன்ஸை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டீல் அப்படிங்கிறது சைன் ஆகும். இந்த 60 நாள் சீஸ் ஃபயரை கண்டினியூ பண்ற அந்த டீல் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் அமெரிக்காவும் ஈரானும் வர வாரம் ஃப்ரைடே வந்து சைன் பண்ண போறாங்க. எதனால திரும்ப வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விஷயம் வந்து திரும்ப பிரச்சனையிலே வந்து இருக்கு. ஒன்று, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். இப்போதைக்கு இந்த இன்டீரியம் டீலை சைன் பண்ணாலுமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? முன்ன மாதிரியே யாருக்குமே எந்த டோலுமே கொடுக்காத அளவுக்கு அதே மாதிரி கண்டினியூ ஆகுமா, இல்லை ஈரான் வந்து அதில் ஏதாவது டோல் கிளைம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் தெளிவில்லாமல் இருக்கு. அடுத்து, ஈரான் கிட்ட இருக்கிற அந்த யுரேனியம் அதை வந்து நியூக்ளியருக்கு அவங்க யூஸ் பண்றாங்களா, அதை வந்து அமெரிக்காட்ட அவங்க திருப்பி தராங்களா, அது ரிலேட்டடான அப்டேட் எதுவுமே இப்போ வரைக்கும் வந்து வரல. அடுத்து, எந்த மிலிட்ரி ஆபரேஷன்ஸுமே ஈரானை சுற்றி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட அசட்ஸை வந்து அமெரிக்கா கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டும் வந்து ஈரான் சைடு இருக்கு. ஸோ இது எல்லாமே திரும்ப நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து போக போகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்போதைக்கு போர் நிறுத்தம் தான் நடந்திருக்கே தவிர போர் வந்து முடியல. ஸோ இந்த நியூஸ்லாம் வரதான் மார்க்கெட்டில் அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ணல. திரும்ப வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நடந்த பாதிப்புக்கான இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஓவரால் இந்தியாலையும் சரி வேர்ல்ட்லையும் சரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ஒரிஸ்மே மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அடக்கியே வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த நியூஸ்னால கிடைக்கல. அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீஸ் டீல் ரிலேட்டட் பாசிட்டிவ் அப்டேட்னால திரும்ப $4,300 மேலே வந்து போயிருக்கு. ஒரு 1.5% கிட்ட அப்பாகி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து போயிருக்கு. இந்தியாலையுமே திரும்ப 22 கேரட் கோல்டு ஆபரண தங்கம் 14,000 ரூபாய்க்கு மேலே வந்து போயிடுச்சு. பட் திரும்ப அதே கதை தான். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப வந்து பேங்க்ஸ் வந்து ஹைக் பண்ணோம் அப்படின்னா கோல்டுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பவுமே இந்த 4,300 to 4,500 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஹவர் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து நடந்துச்சு, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஏற்றுனாங்க அப்படின்னா திரும்பவுமே ஒரு கரெக்ஷன் கோல்டில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அடுத்து ஆயில் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல $120 கிட்ட இருந்தது பேரல். அங்கிருந்து குறைஞ்சி 95 100 அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த பீஸ் டீல் இன்டீரியம் டீல் இது ரிலேட்டடான அப்டேட் வந்ததுனால திரும்ப பேரல் க்ரூட் ஆயில் வந்து $85 கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இது இந்தியா மாதிரியான இம்போர்ட் டிபெண்டன்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஜப்பான்லையுமே இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டுமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்தியா, ஜப்பான் இவங்க எல்லாருமே ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்க எக்கானமியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு ரூபால வந்து இருந்துச்சு. ரூபா ஒரு 5 வீக் ஹையை வந்து போய் டச் பண்ணியிருக்கு. 95 ரூபாய்க்கு உள்ள வந்து வந்திருக்கு. 94 ரூபா 66 பைசா அப்படிங்கிற லெவலில் வந்து ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே ரூபா மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஆயில் $85 வந்தாலும் தொடர்ந்து சில காலத்துக்கு $80 மேலே தான் வந்து ஆயில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக நாள் நடந்ததுனால வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஆயில் ரிசர்வ்ஸை வந்து நிறைய வந்து டிப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகும். ஸோ அது வரைக்கும் ஆயில் பிரைஸ் வந்து சடனாக ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ஹெவியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரிகவரி அப்படிங்கிறது நடக்கிறதும் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ இந்த 2-3 காரணங்கள்னால
ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $80க்கும் மேலே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்ப இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்கானமியில் சஸ்டெயினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் இன் பண்ணி தான் மார்க்கெட் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லேயே இருக்குது, பெருசாக வந்து ஒரு ரன் அப்படிங்கிறத கொடுக்கல. அடுத்து இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் ETF இது ரெண்டுமே 4% கிட்ட அப்பா இருந்தது. கோல்டு பீஸ் வந்து $124 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் OMC கம்பெனிஸ் IOC, BBCL, HPCL இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு 4% கிட்ட பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆயிருந்தாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி $85 per barrel அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்திருக்கு. பட் இந்த கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸில் தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அது நடக்கும்போது திரும்ப இந்த ஷேர்ஸில் கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த $80க்கு மேலே ஆயில் சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து கடந்த ஒரு வாரமாக ஃபாரின் கேபிட்டலை இந்தியன் மார்க்கெட்டுக்கு இழுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸை வந்து ஃப்ரீ பண்ணாங்க. அடுத்து இந்த FCNR அப்படின்னு சொல்லப்படுற ஃபாரின் டெபாசிட்ஸ் இதை வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து RBI பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஃபாரின் கேபிட்டலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மெஷர்ஸை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இதெல்லாம் வந்து குறைப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி ஓப்பனாக சொல்லலை. பட் அதிகமான மெஷர்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாமே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மோத்திலால் ஆஸ்வால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே. பட் இந்த செக்டரில் எல்லாத்துலேயுமே வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா FIIs வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஒரு ப்ரெஷராக வந்து இருக்குது. ஸோ FIIs உள்ள வருவாங்க அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து இன்னைக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா செக்டரும் IT செக்டரும் தான். அந்த ஃபார்மாவில் அரபிந்தோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு 5% கிட்ட சரிவை வந்து சந்திச்சிருக்கு. அதுக்கான காரணம் அவங்களோட தெலுங்கானா பிளான்ட்ல வந்து FDA வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 11 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OAI அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படிங்கிற அந்த டேகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால திரும்ப இந்த பிளான்ட்ல இருந்து வர நியூ ட்ரக் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறது டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்து வந்திருக்கு. இந்த அரபிந்தோ ஃபார்மாக்கு பிசினஸ் வந்து மேஜரா அமெரிக்கால தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து பார்க்கப்படுது. அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது குறையலாம், புது ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்றது அப்படிங்கிறது தள்ளி போகலாம். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஷேர் 5% வந்து டிராப் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து பார்க்கல. கம்பெனி நல்ல கம்பெனி தான், தொடர்ந்து வந்து ஏற்றத்தில் இருக்கு. இன்னும் ஒரு 10% கரெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அதே சமயத்தில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நாட்கோ ஃபார்மாவுமே இன்னைக்கு 2% கிட்ட சரிஞ்சிருந்தது. Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நல்ல வந்து ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு நாட்கோ ஃபார்மால வந்து ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து வேதாந்தா அவங்களோட பேரண்ட் கம்பெனியை 5 வந்து டிமர்ஜ் பண்ணி அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களோட ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 49,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா இந்த வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸே வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு குரூப் தான். கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல டிவிடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து அதை வச்சு அவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பார்த்தீங்கன்னா டாலர்ல இருக்கு. ஸோ அதனால இந்த கடனை அவங்க கட்டி முடிச்சு வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்குள்ளேயே நான் வந்து போறதில்ல. அடுத்து இன்னைக்கு ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ரா கம்பெனி வந்து 10% அப்பர் சர்க்யூட்டை வந்து அடிச்சிருந்தது. அதுக்கான காரணம் ஃபாக்ஸ்கான் கூட சேர்ந்து AI டேட்டா சென்டர்ஸ்ல வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போறோம், ஸோ அதுக்கான டைப் வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த AI டேட்டா சென்டர் இது ரிலேட்டடான அப்டேட் வந்தாவே அந்த ஷேரை வந்து பயங்கரமான ஒரு அப்சைடுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. பட் ஆனால் PE பார்த்தோம் அப்படின்னா 125 PE இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ஷேராக தான் இந்த ஷேரை வந்து நான் பார்க்குறேன். அடுத்து மீஷோ இந்தியாவில் இருக்கிற இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் தி கம்பெனி. இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 1% வந்து ஸ்லிப்பாக இருந்தது.
அதுக்கான காரணம் கிரானா கிளப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து 200 கோடிக்கு அக்வேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மீஷோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா லிஸ்டான ப்ரைஸ்லேயே தான் இப்போவுமே இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேர்லையுமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்ம்க்கு இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல. அடுத்து கோல்டு ப்ரைஸில் நடந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 11% கிட்ட அப்பா இருந்தது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஒரு கரெக்ஷன் நடந்தப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து பர்சனலாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஒரு 11% ஹையர் அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் முன்னாடியே சொன்னதான், கோல்டு பிரைஸ் திரும்ப வந்து ஆசிலேட் ஆகும்போது இந்த ஷேர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது திரும்பவும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அதே தான் முத்தூட் ஃபைனான்ஸ் அண்ட் மணப்புரம், இது ரெண்டுலையுமே முத்தூட் ஃபைனான்ஸ் திரும்ப ஒரு 3% மேலே இன்னைக்கு அப்பாகி 3200 கிட்ட வந்து போயிருக்கு. 2800 இருக்கும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இது 3200 அப்படிங்கிற லெவலில் வந்து போயிருக்கு. திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் வருதா என்னங்கிறத நாம பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியுமே ஒரு 1% ரேலியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் மியூட்டடாக தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிற HDFC பேங்க் வந்து பெருசா எந்த ஒரு பாசிட்டிவ் மட்டுமே இல்லாம தான் இருக்கு. ஸோ அதனால அங்க ஒரு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து ICICI பேங்க், அங்கேயுமே இன்னைக்கு பெருசா வந்து எந்த மொமெண்டம் அப்படிங்கிறதுமே இல்லை. அடுத்து இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்ல நடந்த சரிவு அப்படிங்கிறது இண்டிகோ ஷேர்ல இன்னைக்கு ஒரு 4% அப்ப வந்து கொண்டு வந்திருக்கு. பட் இண்டிகோ வந்து ஒரு ஏவியேஷன் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ அந்த செக்டருக்குள்ள நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்லை. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்ல நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி, ஃபிளாட் டு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, வேல்யூவேஷன் ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. குறிப்பா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னைக்குமே 4% மேல அப்பா இருந்தது. ஃப்ரைடே ஞாபகம் இருந்தா 10% கிட்ட டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் திரும்ப சிம்பிள் தான், இந்த பீஸ் டீல் வந்து சைன் ஆயிடுச்சு. ஸோ உலகம் ஃபுல்லா இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிடும், திரும்ப வந்து இந்த வெஹிக்கிளுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல தான் வந்து இந்த ஷேர் எல்லாத்தையுமே வந்து ஏத்திட்டு இருக்காங்க. அடுத்து L&T இந்த வாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஏசியாவில் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நல்ல வந்து ஒரு சரிவை வந்து பார்த்துருந்தது. இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியாவில் டீல் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷேரில் ஒரு 4% ப்ரைஸ் கெயின் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் இந்த கம்பெனிக்கு புது ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸையும் வந்து நாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3500 ரேஞ்சில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் இப்போ வந்து நல்லாவே ஏறி திரும்ப 4200 அப்படிங்கிற லெவலில் வந்து போயிடுச்சு. அடுத்து டாக்டர் ரெட்டி இன்னைக்கு பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே இந்த ஷேர்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா அமெரிக்கால ஒரு ட்ரக்குக்கு வந்து இவங்க அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க லான்ச் பண்றதுக்கு. அந்த ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசர் நிறுவனத்தோட போசுலிப் அப்படிங்கிற ஒரு ரத்த புற்றுநோய் மருந்து. ஸோ அந்த மருந்தோட ஜெனரிக் வெர்ஷனை தான் அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 180 டேஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இதை வந்து சேல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 6 மாதத்துக்கு வேற எந்த கம்பெனியுமே இந்த ஜெனரிக் வெர்ஷனை வந்து சேல் பண்ண முடியாது. டாக்டர் ரெட்டி மட்டும் தான் வந்து சேல் பண்ண போகிறாங்க. போனிடிப் அப்படிங்கிற அந்த நேமில் வந்து இந்த ஜெனரிக் வெர்ஷனை வந்து அவங்க சேல் பண்ண போறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மருந்தோட பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசர் இப்போ வரைக்குமே $250 மில்லியன் வந்து அமெரிக்கால சேல் பண்ணிருக்காங்க. ஸோ 150 நாள் எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால டாக்டர் ரெட்டி இந்த ஒரு மருந்தின் மூலமா நல்ல ரெவன்யூ பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஷேர்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, வேல்யூவேஷனும் நல்ல ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா இது ரெண்டுமே ஒரு நல்ல கன்சிடரேஷன்ல இருக்கு, அப்பப்போ வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பர்சனலாக நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இன்னைக்கு ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இந்தியாவில் வந்திருக்கு. ஏப்ரலில் 8% கிட்ட இருந்தது, இப்போ 9.68% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவுமே மேலே வந்து புதுசாக சீரீஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த புது சீரீஸ் அடிப்படையிலேயே 9.68% இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. ஸோ இது இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டை பெருசாக வந்து பாசிட்டிவாக மூவ் பண்ணாமல் ஒரு லெவல்லே வந்து வச்சிருக்கு. ஸோ இது அடுத்தடுத்து எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ
இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ட்விட்டரில் நமக்கு ஒரு பேஜ் இருக்கு, வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.